ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு நம்ம சாலிட்வொர்க்ஸ் டுட்டோரியல்ஸ் நம்ம இனிமே வீக்லி வீக்லி நம்ம ரிவ்யூ பண்ணலாம். லாஸ்ட் வீக் என்னால வீடியோ போட முடியல. ஒரு சின்ன ஒர்க் இஷ்யூஸ்னால பண்ண முடியல. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு இந்த ஒரு வருஷத்துல நம்ம ஒரு நாள் கூட நம்ம வீடியோ நம்ம போடாம இருந்தது. இல்ல லாஸ்ட் வீக் மட்டும் என்னால பண்ண முடியல. ஸோ இப்போ இனிமே நம்ம இந்த வீக்ல இருந்து இனிமே அப்கமிங் சண்டே 10/5க்கு நம்ம சேனல் வியூஸ் எல்லாருக்குமே என்னன்னா சாலிட்வொர்க்ஸ் டுட்டோரியல் கவர் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆட்டோகேட் அண்ட் சாலிட்வொர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சிமிலர் சாஃப்ட்வேர் தான். ஆட்டோகேட் இஸ் எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் த 2D டிராஃப்டிங் அண்ட் தென் 3Dயும் பண்ணலாம். ஸோ நம்ம 3Dயும் ஆட்டோகேட்ல எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு சில வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்ல. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் லிங்க்ல. இப்போ நம்ம இந்த 3Dய இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்ணலாம் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு படி மேல போய் 2, 3 சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ் தான் சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டையா, என்எக்ஸ்கேட் போன்ற சாஃப்ட்வேர்லாம் இன்னும் 3D மாடலிங்க இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்றதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்ப அதுல நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன இது பண்ணலாம்னா சாலிட்வொர்க்ஸ் பார்க்கலாம். தென் இப்போ நீங்க இந்த மாரி இப்போ ஆட்டோகேட்னா இஸ் ஒன்லி ஃபார் 2D டிராஃப்டிங். ஸோ அதே மாரி நம்ம 3Dயும் பண்ணலான்றதுக்கும் நம்ம ஒரு 10 வீடியோஸ் எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இப்ப அதே மாரி இப்ப சாலிட்வொர்க்ஸ் இஸ் த மெயின் சாஃப்ட்வேர் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை டசால்ட் சிஸ்டம் விச் இஸ் யூஸ்லி பை மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல சாலிட்வொர்க்ஸ் யூஸ் பண்றாங்க. கிரியோ பாராமெட்ரிக்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல ராயல் என்ஃபீல்ட் போன்ற இதுல யூஸ் பண்றாங்க. என்எக்ஸ் கேட் இப்ப அட் பிரசன்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க. சோ இப்ப நம்ம ஏன் சாலிட்வொர்க்ஸ் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலிட்வொர்க்ஸ் தான் என்னன்னா பேசிக் லெவல் சாஃப்ட்வேர் 3D சாஃப்ட்வேர். சோ அதனால அதுல நம்ம ஒரு படி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மிச்சம் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம போகலாம். இப்போ என்னோட இன்ட்ரோ நான் முடிச்சுக்கிறேன். சோ இனிமே ஏஆர் கேட் சொல்யூஷன்ஸ்ல சாலிட்வொர்க்ஸ் டுட்டோரியல்ஸ் வரும். சோ நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாலிட்வொர்க்ஸ் ஓபன் பண்ண உடனே இப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாலிட்வொர்க்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இப்படிதான் வரும். நீங்க சாலிட்வொர்க்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணனா ஸ்டூடெண்ட் வெர்ஷன் இருக்கு. சோ நீங்க ஸ்டூடெண்ட் வெர்ஷன் சாலிட்வொர்க்ஸ் நீங்க அவங்களோட வெப்சைட்லயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நானும் அப்படிதான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ஹோம் ஐகான என்ன பண்ணணும்னா பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க எதனா பார்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பார்ட் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மலா இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இங்க கீழ பாத்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ் இல்ல எம்கேஎஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம பார்ட் தான் பண்ண போறோம். சோ அதனால என்ன பண்ணணும்னா நீங்க இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்க என்ன பண்ணணும், பார்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் டைம் செலக்ட் பண்ணணும். இல்ல டபுள் டிக் பண்ணணும். சோ இதுதான் இதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ். சாலிட்வொர்க்ஸ்னா சாலிட்வொர்க்ஸ்க்கான யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்க முதல்லயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்ன ஸ்டெப்னா நம்ம எப்பயுமே எல்லா டிசைனுமே நம்ம என்னன்னா எம்எம்ஜிஎஸ் மில்லிமீட்டர் கிராம் செகண்ட் இதுதான் சொன்ன எம்எம்ஜிஎஸ். சோ நம்ம இது எம்எம்ஜிஎஸ்க்கு நம்ம எப்பயுமே நம்ம மாத்தணும். இது எப்படின்னா நம்ம சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம உள்ள வரும்போதே இது கேட்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைமே இது நம்ம எம்எம்ஜிஎஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது பை மிஸ்டேக்கா ஐஜிஎஸ் கொடுத்ததுனால எனக்கு இது காட்டுது. இது நீங்க வேணும்னாலும் மாத்திக்கலாம். பட் நம்ம எல்லா டிசைனுமே நம்ம எம்எம்ஜிஎஸ் தான் பண்ணணும். சோ இப்போ இதுக்கு அடுத்ததுல இப்போ நம்ம ஆட்டோகேட்ல நமக்கு நம்ம டைரக்டா இருக்கும். ஓப்பன் கொடுப்போம். உள்ள போவோம். மேல அந்த டூல் பார்ஸ் இருக்கும். லைனை போடுவோம். அதே மாதிரி அதே தான் இங்கேயும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆட்டோகேட்ல என்னன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த WCS அந்த வேர்ல்ட் ஐகான் இருக்கும். அதாவது நம்ம எந்த வியூன்றத நம்ம அங்க திருப்பி 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா வரைவோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கான இதை இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டு, டாப், ஃப்ரண்ட் அப்படின்னு என்னன்னா நமக்கு பிளேன்ஸ் இருக்கும். நம்ம வரையும் போது இப்ப நமக்கு அந்த அந்த ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ ஆட்டோகேட் இஸ் சாலிட்வொர்க்ஸ் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் 3D சாஃப்ட்வேர்ன்றனால நம்ம 3D டயகிராம்ஸ் தான் இதுக்கு மேல நம்ம கவர் பண்ணுவோம். சோ அப்படி 3D டயகிராம்ஸ் கவர் பண்ணும்போது நமக்கு 3Dல டைமென்ஷன்ஸா எப்படி எல்லாம் தராங்க, அதாவது அது ஃப்ரண்ட் வியூல தராங்களா, இல்ல டாப் வியூல தராங்களா, இல்ல சைட் வியூல தராங்களான்றத பார்த்து நம்ம அந்த மாதிரி வரையணும். அது இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கு. அதை நான் என்னோட டாப் வியூல இருந்து பாக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா என்னோட டாப் வியூ செலக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிட்டு நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். அதுதான் என்னன்னா இந்த பிளேன். சோ அந்த டாப் வியூ வரையறதுக்கு நான் டாப் பிளேனை செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நான் டாப்ல இருந்து வரைஞ்சு நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேனா ரிவால்வ் பண்றேனான்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதுல பண்ணலாம். சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதாவது இப்போ உள்ள வரீங்க. சாலிட்வொர்க்ஸ் டபுள் கிளிக் பண்ணி உள்ள வரீங்க. உள்ள வந்தோடனே பார்ட் கொடுத்த உடனே இங்க எம்எம்ஜிஎஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இங்கே மாத்திக்கோங்க.
ப ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் ஃபீச்சர்ல வந்து போயிட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா வந்து, இப்ப இந்த ஸ்கெட்ச் ஃபீச்சர்ல எல்லாமே இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து, நான் ஆஸ் டிஃபால்ட் டாப் பிளேன செலக்ட் பண்ணிட்டு, டாப் பிளேன செலக்ட் பண்ண உடனே வந்து இல்ல ஃப்ரண்ட் பிளேன். இப்போ டாப் பிளேன். டாப் பிளேன செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. கடைசியா வந்து நார்மல் டூ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த ஆப்ஷன கிளிக் பண்ண உடனே எனக்கு டாப் பிளேன் வந்து எனக்கு அப்படியே வந்து எனக்கு என்னோட வரையறதுக்கு ஏத்த மாரி எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சென்டர் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்தது? டாப் பிளேன் வந்து இப்ப இந்த மாரி திரும்பி இருந்ததுல்ல. இப்போ அத வந்து சென்டர்ல வர வைக்கிறதுக்காக நீங்க மறுபடியும் இந்த டாப் பிளேன செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேல வரும். அப்படி இல்லன்னா, இதுக்கான கீவேர்ட் வந்து என்னன்னா, ஸ்பேஸ் பட்டன். ஸோ ஸ்பேஸ் பட்டன வந்து உங்க உள்ள வந்துட்டு, அதாவது டாப் பிளேன செலக்ட் பண்ணிட்டு, நீங்க கர்சர உள்ள எடுத்துட்டு வந்து, ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல சின்னதா தெரியுதுங்க பாருங்க. நார்மல் டூ அதுக்கான கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் 8. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டூ வந்துரும். அப்படி இல்லன்னா வந்து இங்க மேல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கன்சுமைஸ் பண்ணி இந்த நார்மல் டூல் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட்டோகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் மவுஸ் பட்டன் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி டர்ன் பண்ணுவோம். நீங்க வந்து அந்த ஞாபகத்துல நீங்க டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மறுபடியும் இந்த வீவிங் பொசிஷன் நார்மல் டூ அதாவது வச்சு வரையற வியூ தான் அந்த நார்மல் டூ. அந்த நார்மல் டூ இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, அது நார்மல் வந்துரும். இப்ப இத இந்த இடத்துல எப்படி எடுத்துட்டு வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு இந்த இடத்த ரைட் கிளிக் பண்ணி கன்சுமைஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல போய் இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து சர்ச் பண்ணணும். ஸோ நார்மல் டூ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பட்டன் இங்க இருக்கும். ஸோ இத அப்படியே கீழ இறக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த பட்டன அப்படியே வந்து டிராக் பண்ணணும். கிளிக் பண்ணக்கூடாது. டிராக் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பட்டன் வந்து உங்களுக்கு மேல வந்துரும். இது வந்து நார்மல்ல இருக்காது. நம்ம கன்சுமைஸ் பண்ணி நமக்கு வேணும்னா நம்ம இந்த மாரி வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். ஒரு டயகிராம வரையறதுக்கு முன்னாடிக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே வந்து சிமிலர் தான். அதாவது நம்ம ஆட்டோகேட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து லைன் போடுவோம். லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு கீழ ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன கிளிக் பண்ண உடனே லைனு, சென்டர் லைனு, மிட் பாயிண்ட் இந்த மாரி எனக்கு 3 வெரைட்டி காட்டுது. ஆட்டோகேட்லயும் சேம் இதே தான். லைன் இருக்கும். நம்ம லைன்ல இருந்து நம்ம எடுத்து வரைஞ்சுட்டு அப்படியே வந்து போயிட்டே இருப்போம். அதே மாரி தான். இங்க நம்ப இந்த மாரி 3டி சாஃப்ட்வேர்ல வரையும்போது, இந்த பிளேனு, ரெஃபரன்ஸு இந்த மாரி ஒரு சில விஷயம்லாம் வந்து இருக்கு. அதெல்லாமே நம்ம வச்சு கரெக்ட்டா வரையும்போது தான் வந்து நமக்கு வந்து என்னன்னா வந்து டயகிராம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும். வைல் கன்சிடர்ட் டூ 3டி. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே எந்த ஒரு 3டி டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் லைன வந்து கிளிக் பண்ணிடணும். சென்டர் லைன கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆரிஜின் வந்து காட்டுது. ஸோ இட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆர்ஜின், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் வந்து இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலுக்கு நான் வரைய போறேன். இங்க ரைட் சைடுல பாருங்க. சாரி லெஃப்ட் சைடுல ஹரிசாண்டல். இப்போ அது வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து விட்டீங்கன்னா நார்மல் ஆயிடும். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். தென் நான் என்ன பண்ண போறேன்னா, அது வந்து இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா வந்து அதாவது இன்ஃபைனைட்டா அந்த லைன வரைய போறேன். வரைஞ்சுட்டு அதுக்கு இத கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்க இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹரிசாண்டல்ல லைன் வரும். இப்ப இது நீங்க எங்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஜூம் பண்ணி கர்சர வந்து அப் இது பண்ணீங்கன்னா வந்து இங்க பாருங்க. இங்க ஒரு பாயிண்ட் காட்டுது பாருங்க. சோ இந்த பாயிண்ட் காட்டுனோனே இங்க பாருங்க. இப்போ அந்த பாயிண்ட் காட்டல. அந்த பாயிண்ட் கிட்ட போனோனே மஞ்ச கலர்ல ஒரு ஒரு பிளிங்க் மாரி வருது. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து உங்களுக்கு இப்படி வந்துரும். இப்ப நீங்க எஸ்கேப் குடுத்தா மொத்தமா எஸ்கேப் ஆயிடும். இல்லன்னா இந்த லைனோட அப்படியே இப்படி வந்துட்டு இங்க டிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது வந்து டிக் ஆயிடும். அடுத்தது வந்து சேம் நான் வெர்டிகலுக்கு பண்ண போறேன். சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபைனைட் வெர்டிகல். அத செலக்ட் பண்ணீங்கன்னா, வெர்டிகல் லைன் அப்படியே உங்களுக்கு அங்க இருந்து வரும். அப்படியே வந்து நீங்க இதோட சென்டர் பாயிண்ட் அந்த மஞ்சள் கலர் பிளிங்க் லைட் எரியுது. இதோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது. இப்படி வச்சுட்டு நீங்க எஸ்கேப் குடுத்துடலாம். இல்ல இங்க டிக் பாக்ஸ்ல டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் கலர்ல வந்து இந்த மாரி ஆயிடும். சோ இப்ப இதுதான் வந்து என்னன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரையறதுக்கான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த மாரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இது மாரி அதாவது இன்னும் ஒரு கிராஃப் மாரி இப்படி வரைஞ்சுட்டோம்னா, நம்ம இப்போ ஆப்ஜெக்ட்ட வரையும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட்ட வரைஞ்சு அது உள்ள போக போக ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஏன்றத நான் அப்புறம் சொல்றேன். இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பேசிக் ப்ரொசீஜர். எந்த ஒரு டயகிராம் வரையறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த மாரி இது ஒரு ப்ரொசீஜர். ஒண்ணுமே இல்ல. நம்ம உள்ள வரோம். உள்ள வந்துட்டு எம்எம்ஜிஎஸ்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு டாப் பிளேன், ஃப்ரண்ட் பிளேன், ரைட் பிளேன். இதுல எந்த பிளேன் வேணுமோ அந்த பிளேன செலக்ட் பண்றோம். லைன தொடுறோம். லைனுக்கு கீழ வந்து சென்டர் லைன் இருக்கு. சென்டர் லைன கிளிக் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்றோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அவ்வளவுதான். இது வரைஞ்சுட்டீங்கன்னா நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து இதுக்கு போயிடலாம். அதாவது வந்து நம்ம வரையறதுக்கு வந்து போயிடலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே மிச்சம் எல்லாமே வந்து ஆஸ் யூசுவல் தான். இப்போ நீங்க லைன கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து இப்போ இந்த மாரி ஒரு பென்சில் மாரி வருதுங்களா? இப்போ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். இப்போ நான் என்னன்னா, இப்போ இந்த சென்டர் லைன் வரைஞ்சிருக்கனால நீங்க பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்க்கு வந்தோனே இந்த மஞ்ச கலர்ல ஒரு பிளிங்க் லைட் எரியுது. இப்போ இது வெளிய வந்துட்டீங்கன்னா வராது. சோ, அப்போ இத நான் சென்டரா வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஒரு லைன் வரைய போறேன்றது தான் அர்த்தம். சோ, இப்போ நான் இங்க சென்டர்ல வச்சு நான் என்ன பண்றேன், இப்படி வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா நான் என்ன பண்றேன், ஒரு லைன வந்து நான் என்ன பண்றேன், இப்படி கிளிக் பண்ணிட்டு
அப்ராக்ஸிமேட்டா ஒரு லைன வரைஞ்சுட்டு, இப்ப இந்த லைன் கமாண்ட்லருந்து வெளிய வரதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னன்னா, எல்லா கேட் சாஃப்ட்வேர்லயும் யூஸ் பண்ற மாரி எஸ்கேப் பட்டன குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளிய வரும். சோ, இப்ப இந்த லைன் வந்து இருக்கு. இப்ப இந்த லைனுக்கான இப்ப நம்ம இதுவே ஆட்டோ கேட்ல வந்து பார்த்தோம்னா, இப்ப இது மாரி ஒரு லைன் இருக்குன்னா, நான் இந்த லைன எடுத்து இங்கருந்து இப்படி போடும்போதே வந்து நான் அதுக்கு வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கீபேட்ல வந்து நான் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணலாம். சோ டைப் பண்ணா அது வந்து என்ன ஆகும் 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து விழுந்துரும். பட் இது இந்த மாரி 3டி சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம நார்மல் லைன் இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த லைனுக்கான எவ்வளோ இருக்குன்னா வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதாவது இந்த வரைஞ்ச இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து 289.9 இருக்குன்றது தான் அர்த்தம். இதுவே வந்து இப்ப நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டேன். இங்க மைனஸ் சிம்பல் காட்டுது பாருங்க. அப்படின்னா 180 டிகிரில வந்து அந்த லைன் இருக்கு. அப்படின்றது வந்து அதுக்கான அர்த்தம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இது. சோ, இப்ப இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்றதுன்னா, அதுக்கு இங்க ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த லைன வந்து சும்மா தொட்டா மட்டும் போதும். தொட்டு இப்படி வெளிய கொஞ்சம் அப்படியே டிராக் பண்ணிட்டு, ஒரு கிளிக். ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ உங்க லைனுக்கான இத நம்ம மாத்திக்கலாம். சோ, இப்ப நான் என்ன பண்றேன் 100 குடுத்தேன்னா, இது வந்து என்னன்னா, இந்த லைனுக்கான லென்த் வந்து பாத்தீங்கன்னா 100 அவ்வளவுதான். சோ, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்கெட்ச வந்து ஒரு இது பண்ணி அதாவது 100 ஒண்ணு அந்த மாரி இப்ப நான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் இப்படி இப்படி நான் ஒரு பாக்ஸ் வந்து வரையணும்னு வச்சுக்கோங்க. இப்போ AutoCADல வரையும்போது நான் என்ன பண்ணணும்னா வந்து, இது ஒண்ணுத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணணும், இது பண்ணி பண்ணி தான் வரையணும். அதாவது இந்த சைடு மேல வரையும்போது 100 கீழ வரையும்போது 50 அந்த மாரி நான் வந்து பண்ணி பண்ணி வரையணும். சோ அதுக்கு பதிலா நான் இப்ப இந்த மாரி வரைஞ்சுட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் பண்ணலாம். சோ ஸ்மார்ட் டைமென்ஷன் இப்போ மேல இத இத செலக்ட் பண்ணிட்டு, மேல இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 50 50 குடுத்தா இது 50 ஆயிடும். அதே மாரி கீழ இதுக்கான இந்த டைமென்ஷன் வந்து நான் 40 கிளிக் பண்ணி 40 குடுத்தேன்னா, எனக்கு 40 அவ்வளோதான். சோ இது 50 இது 40. சோ அந்த மாரி வந்து என்னன்னா, நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் வச்சு வரைஞ்சுக்கலாம். அதே மாரி இப்ப இதுக்கான ஆங்கிள் செக் பண்ணணும்னா அதேதான். ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃப்ரம் திஸ் பேஸ் லைன்ல இருந்து இந்த லைன செலக்ட் பண்ணா நமக்கு ஆங்கிள் வரும். அதே மாரி இது ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு 50 குடுத்தீங்கன்னா 50 டிகிரி. அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் 50 டிகிரி இருக்கும். சோ இந்த மாரி வந்து நம்மளோட அந்த டிராஃப்டிங்க வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து எளிதுபடுத்தும். அதாவது நம்ம வந்து எளிதில் வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து நம்ம இந்த மாரி வரைய முடியும். இப்ப இதுவே நம்ம CADலயும் பண்ணலாம். ஆட்டோ கேட் வந்து பண்ண முடியாதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஆட்டோ கேட்ல வந்து நம்ம வந்து ஏறக்குறைய வந்து 60 பிளஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இன்க்ளூடிங் 3டி. சோ வரையக்கூடாதுன்னு நான் வரைய முடியாதுன்னு சொல்லல. நமக்கான டைம் கன்சம்ப்ஷன் வந்து இந்த மாரி சாஃப்ட்வேர்ல இப்போ இந்த மாரி நம்ம ஒரு பேசிக்கா ஒரு இது வரையணும்னா, நம்ம இந்த மாரி டக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி வரைஞ்சுட்டு இது பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப அதே மாரி தான் அடுத்த சர்க்கிள் இப்போ அடுத்தடுத்த இது இப்ப சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மாரி இப்ப நார்மல் அதே மாரி சர்க்கிள கிளிக் பண்ணிட்டு நான் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்படி வரையிறேன்னா வந்து அதே மாரி தான். இப்ப இதுக்கு வந்து நம்ம ஆட்டோகேட்ல சர்க்கிள் வரைஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் 30 டயா 40 டயான்னு போடுவோம். இப்ப நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து சர்க்கிள் வந்துரும். அதே மாரி நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு தடவையும் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் தான் குடுக்கணும்னு இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேடியஸோட வேல்யூ. இப்ப நான் என்ன பண்றேன் 35 குடுத்து என்டர் பண்ணேன்னா, எனக்கு பாருங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 35. சோ டிக் பண்ணிட்டேன்னா எனக்கான இது வந்து வரும். சோ இப்ப நீங்க அகைன் ஸ்மார்ட் டைமென்ஷன் போய் இத கிளிக் பண்ணி ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயாமீட்டரோட வேல்யூ தான் வரும். ஏன்னா டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ். சோ நான் 35 குடுத்ததுனால எனக்கு இங்க 70 அந்த மாரி வருது. சோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த ஸ்கெட்ச்ல வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைனு, சர்க்கிளு, அப்புறம் இந்த ஸ்ப்ளைனு. ஸ்ப்ளைன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஒரு பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இப்படி ஒரு பாயிண்ட், மேல ஒரு பாயிண்ட், கீழ ஒரு பாயிண்ட் இந்த மாரி. இதெல்லாமே இந்த ஸ்ப்ளைன் இந்த டூல்ஸ்லாம் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது வந்து சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணும்போது இந்த ஸ்ப்ளைன் சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்னா என்னன்னா, அதெல்லாம் ஒரு தனி வீடியோல நான் சொல்றேன். சர்ஃபேஸ் மாடலிங்ல என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இமேஜினேஷன்ல இருக்கும். நம்ம இமேஜினேஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதே மாரி இந்த பாயிண்ட்ட புடிச்சு இப்படி டிராக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி திரும்பும் ஸ்ப்ளைனு. அதே மாரி இங்க இருந்து இப்படின்னா, இந்த மாரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சம் ஆஃப் த இதெல்லாம் இருக்கு. ஸோ ஸ்ப்ளைன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, ரெக்டாங்கிள். ஸோ இப்ப இந்த ரெக்டாங்கிள் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தமா கண்ட்ரோல் இசட் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரெக்டாங்கிள்ல வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அதாவது கார்னர் ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள் இந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம மோஸ்ட்டா எதுனா யூஸ் பண்ணோம்னா வந்து சென்டர் ரெக்டாங்கிள். சோ இதோட சென்டர் பாயிண்ட்ட புடிச்சு நம்ம இப்படி டிராக் பண்ணா போதும். சென்டர் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாரி வந்து அடுத்த ரெக்டாங்கிள் வந்து என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து, கார்னர் ரெக்டாங்கிள். சோ கார்னர் ரெக்டாங்கிள்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி கார்னர்ல இப்படி வரும். சோ அந்த மாரி வந்து நம்மளோட டிராஃப்டிங் வந்து எளிதுபடுத்துறதுக்காக தான் வந்து இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்ன இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாலிகன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்லட் பண்ணுவோம். ஸோ ஆட்டோகேட்ல ஃபில்லட்னா எஃப்ஐஎல் போட்டோனே ஃபில்லட் வரும். ஃபில்லட் ரேடியஸ் குடுக்குவோம். மல்டிபிள்னா நெறைய இது இருக்கும். அந்த மாரி ஃபில்லட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் வந்து வரைங்க. ஸோ சாரி ஓகே. கார்னர் ரெக்டாங்கிள் வரைஞ்சுட்டு,
இப்போ ஃபில்லெட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில்லெட் ஆஃப் ரேடியஸ் இப்போ நான் வந்து 5 எம்எம்னா முதல்லயே நான் இங்க 5ன்னு குடுத்துறணும். குடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5 குடுத்தோனே உங்களுக்கு அது ரொம்ப தெரியல. ஸோ அதனால நான் 10 எம்எம் குடுத்துக்கிறேன். ஸோ அதே மாரி இந்த பாயிண்ட். அதே மாரி இந்த பாயிண்ட். அதே மாரி இல்லன்னா இந்த லைன் இப்படி செலக்ட் பண்ணாலும் வந்துரும். அண்ட் தென் சேவ் ஓகே. அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ஃபில்லெட் வந்து 10 இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு இங்க காட்டுது. தென் அது குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் அந்த மாரி தான். ஸோ எல்லாமே நம்ம ஆட்டோகேட்ல பார்த்தது தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். பட் என்னன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து அத பார்க்குறோமே தவிர, மத்தபடி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதே மாரி இப்ப நம்ம ஒரு லைன் வந்து நம்ம ஏடாகூடமா வரைஞ்சுட்டோம். இப்ப நான் இப்போ வந்து என்னன்னா, இப்ப எனக்கு இதுக்கு மேல வந்து இப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்து நான் வரையறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாரி ஒரு சூட்கேஸ் மாரி ஒரு ப்ரொஃபைல் இப்படி நான் வரையறேன்னா, இப்ப எனக்கு இந்த இடத்த ட்ரிம் பண்ணணும். ஏன்னா வந்து கீழ இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்க இன்னர் ரீஜன். அது ப்ளூ கலர் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சர்ஃபேஸ் வந்து குளோஸ்ட்ல இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவும் குளோஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா இது 2மே வந்து ஒண்ணாகல. சோ அதுக்கு வந்து என்னன்னா ட்ரிம்ல போயிட்டு, இங்க பவர் ட்ரிம், கார்னர் ட்ரிம் இந்த மாரி நெறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணொண்ணா வீடியோவுல போகும்போது சொல்லுவோம். எல்லாத்தையுமே நான் இப்பவே உங்களுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். நான் நார்மலா வந்து என்ன பண்றேன், ட்ரிம்ம செலக்ட் பண்ணிட்டு, நார்மலா இப்படி ட்ரிம் பண்றேன். இப்படி ட்ரிம் பண்ணிட்டு ஓகே குடுத்தேன்னா, இப்போ எனக்கு இந்த இது பாருங்க, இந்த லைன எடுத்து விட்ட உடனே, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஆப்ஜெக்ட்டா ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ப்ளூ கலர் ரீஜன் மேல போயிட்டு இப்படி ஃபில் ஆயிருக்கு. சோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து குளோஸ் ஆயிருக்குன்றது தான் அர்த்தம். அந்த மாரி இங்க வந்து நெறைய ஃபீச்சர்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒண்ணொண்ணா நீங்களே போட்டு பார்க்கணும். இது வந்து என்னன்னா ஸ்லாட். இப்ப ஸ்லாட்ல டைப் பண்ணா வந்து இப்ப இந்த மாரி ஒரு இத செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் வரும். இதுவே நீங்க ஆட்டோகேட்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 30 எம்எம் ஒரு ரேடியஸ் பண்ணி, இங்க இருந்து 30ஓ 40ஓ ரேடியஸ் பண்ணி லைன போட்டு பண்ணணும். சோ இது வந்து நமக்கு வந்து என்னன்னா வந்து, ஷார்ட் டைம்ல நமக்கு இந்த மாரி ஸ்கெட்சஸ் வந்து நம்மளால புரொவைட் பண்ண முடியும். சோ இப்ப இதுதான் வந்து பேசிக்கா ஸ்கெட்சஸ்லாம் இவ்வளவுதான். இப்ப இன்னும் இங்க ஸ்கெட்சஸ்ல என்னென்னலாம் வந்து இன்னும் சொல்லலாம்னா வந்து ஆஃப்செட் சொல்லலாம். சோ இப்ப இந்த ஆஃப்செட் செலக்ட் பண்ணேன்னா, இப்ப நான் கடைசியா இது வரைஞ்சேன்ல. சோ இது வரைஞ்சதுனால இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா சோ இப்ப இதோட நான் இந்த செயின ரிலீஸ் பண்ணிட்டேன்னா வந்து, எனக்கு வந்து அது 1 மட்டும் தான் வந்து போகும். சோ அந்த செயினு, அதே மாரி ஆட் த டைமென்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன், அந்த ஃபில்லெட்டுக்கு அந்த ஆஃப்செட்டுக்கான இது என்ன? அந்த மாரி இது எல்லாமே வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா, ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். இப்ப இதுக்கான இது வந்து இங்க 10 இருக்கு. சோ அந்த மாரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டே போலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு, தென் மிரர் என்டிட்டீஸ் ஒரு சென்டர் லைன்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து இது பண்றது. இது எல்லாமே நம்ம CADல பார்த்துட்டோம். அதோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தான் இது. சோ அத நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து நமக்கு இதுல வந்து மெயினே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கெட்ச்ல இப்போ வந்து இப்போ நான் இந்த மாரி சென்டர் இது கிளிக் பண்ண உடனே தெரியாம ஸ்கெட்ச்ல இருந்து வெளிய வந்துரும். இப்போ நீங்க லைன தொட்டுட்டு நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எடிட் தி ஸ்கெட்ச் அப்படின்னு வந்து வரும். சோ இத இன்டூ பண்ணிட்டு, இப்போ நீங்க நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச் வந்து என்னன்னா, இதான் வந்து என்னன்னா இந்த மாடல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் ட்ரீல வந்து நம்ம வரைஞ்சதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்கெட்ச ஒரு தடவ கிளிக் பண்ணீங்கன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா, எடிட் ஸ்கெட்ச் இருக்கும். அந்த எடிட் ஸ்கெட்ச் உள்ள போனீங்கன்னா தான், நீங்க மறுபடியும் போயிட்டு, இப்ப இது எதனா எடிட் பண்றீங்கன்னா, இந்த மாரி எடிட் வந்து பண்ண முடியும். இப்ப நீங்க ஸ்கெட்ச் இப்ப நீங்க இத நான் வரைஞ்சுட்டேன்ப்பா, போதும் அப்டின்னா வந்து இங்க எக்ஸிட் இருக்கு பாருங்க. ஒண்ணு இந்த பட்டனையும் அழுத்தலாம். இல்லன்னா மேலயும் எக்ஸிட். இப்ப இது எக்ஸிட் அழுத்திட்டீங்கன்னா, இந்த இந்த ஸ்கெட்சிங் அந்த டாப் பிளேனோட அந்த ஸ்கெட்சிங் ரீஜன்ல இருந்து நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க போயிட்டு நான் பாக்ஸ் வரைய போறேன். நான் சர்க்கிள் வரைய போறேன். நான் இந்த சென்டர் பாயிண்ட் தொட்டு இப்படி வரையறேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து வரைய முடியாது. சோ நீங்க வந்து ஒண்ணு வந்து இப்போ ரீசென்ட் சாஃப்ட்வேரா தான் உள்ள வரும். அப்படி இல்லன்னா வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து, நீங்க ஸ்கெட்ச் வியூல இருந்து வெளிய வந்துட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த ஸ்கெட்ச ஒரு தடவ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க பாருங்க எடிட் ஸ்கெட்ச் இருக்கும். அத கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து இந்த ஸ்கெட்ச எடிட் பண்ணுவீங்க. சோ அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்க மாரி இருக்குமே தவிர, மத்தபடி வேற எதுவுமே ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சோ இப்போதைக்கு இதுவரைக்கும் போதும். சோ ஸ்கெட்ச வந்து இந்த SolidWorksல ஸ்கெட்சோட நம்ம இன்னைக்கு நிறுத்தியிருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன வந்து பார்க்கலாம்னா வந்து, இதுல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது ஸ்கெட்ச்ப்பா. நம்ம எல்லாமே வரையறதுக்கு ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஆட்டோகேட்ல ஸ்கெட்ச் பண்ற மாரி ஸ்கெட்ச் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? 3Dயா கன்வெர்ட் பண்ணுவோம். 3Dயா கன்வெர்ட் பண்றது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோகேட்ல. நான் ஏன் ஆட்டோகேட்ன்னு சொல்றேன்னா, நம்ம சேனலோட வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனல ரெகுலரா பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்மளோட பேசிக்கே வந்து நம்ம ஆட்டோகேட்ல இருந்து தான் வந்திருக்கோம். அதனால அத சொன்னா உங்களுக்கு புரியுன்றனால தான் நான் ஆட்டோகேட்ன்றத நான் சொல்றேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோகேட்ல நம்ம 3டி அந்த கியர் ஐகான பிரஸ் பண்ணி நம்ம 3டி இதுக்கு வந்து அதுல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம், ரிவால்வ் பண்ணுவோம், யூனியன் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். அந்த ஃபீச்சர் வந்து என்னன்னா, அது எல்லாமே இதுல ஃபீச்சர்ன்றத தனியா குடுத்துட்டான். சோ எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ், ஸ்வீப் சோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதுல இருக்கு. எக்ஸ்ட்ரூட் கட்டு, ஹோல்ஸ் இந்த இடத்துல பண்ண வேண்டிய ஃபில்லட், 3Dல பண்ண வேண்டிய ஃபில்லட் இது எல்லாமே வந்து என்னன்னா, இங்க குடுத்திருப்பாங்க.
இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, ஒண்ணு இந்த ஆப்ஜெக்ட் வச்சோ, இல்ல வேற ஆப்ஜெக்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, அத நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம்.